வெல்கம் டு மை சேனல் பக்தி கரூர் டிவி வாழ்வின் அனுக்கிரகம். ஜோதிடர் செந்தில் அவர்கள் ஒரு சில நேரம் மணித்துளிகள் கூட வாஸ்து பற்றிய கருத்துக்களை ஒரு 5 நிமிடம் பேசுவார் என்பதை உங்களுக்கு அழைக்கின்றேன். அவரை பேசுவார் அழைக்கின்றேன். அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளையின் வருகை புரிந்துள்ள ஜோதிடர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலையும் வருக வருக என அன்புடன் நான் வரவேற்கிறேன். நான் பேசும் தலைப்பானது வாஸ்து. இப்போ வாஸ்துவில் நம்மளுடைய வீடு எப்படி செல்வ செழிவோடு வர வச்சுக்கிறது, ரெண்டாவது நம்ம வீடு எப்படி சுபிட்சமாக வாஸ்து முறைப்படி அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல நம்ம வீட்டில் வடகிழக்கு பகுதி சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் செல்வ செழிப்போடு வாழ முடியும். இப்போ நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த பூஜை அறை பார்த்திங்கன்னா வடகிழக்கு பகுதியில் அமைச்சிருப்பாங்க. ஸோ வடகிழக்கு பகுதியில் பூஜை அறை வச்சிங்கன்னா அந்த வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிக்கும், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அந்த வீட்டில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு பாதிப்பு கொடுக்கும். ஏன்னா அது புதனுடைய ஆதிக்கம். அப்போ அந்த புதனுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் பூஜை அறையை அமைச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வளரக்கூடிய குழந்தைகளை பாதிக்கப்படுத்தும். அதே மாதிரி ஒரு சில இடங்களில் வாஸ்து பார்க்கும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பூஜை அறையை கொண்டு தென் மேற்கில் கொண்டு வச்சிடுறாங்க. அதாவது எப்பயுமே வடகிழக்கு பகுதியும் அதே மாதிரி தென்மேற்கு பகுதியும் எதிர் துருவங்கள். இது எக்காரணத்தை கொண்டு பூஜை ரூமை அமைக்கக்கூடாது. தென்மேற்கில் பூஜை ரூமை அமைக்கக்கூடாது. அப்படி அமைச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பிரச்சனை கொடுக்கும். இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வாஸ்து பார்க்க போயிருக்கேன். அப்போ வாஸ்து பார்க்க போகும்பொழுது அவள் என்ன பண்ணான்னு கேட்டாங்கன்னா, தென்மேற்கு மூலையில் பூஜை அறையை வச்சுட்டாங்க. அப்போ நம்ம வாஸ்து பார்க்க போகும்பொழுது, என்னங்க ஐயா தென்மேற்கில் பூஜை அறை வச்சிங்க, இந்த வீட்டில் தூங்குறவங்க நிம்மதியாக தூக்கம் வராது, கடன் பிரச்சனை ஏற்படுத்தும், பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வீட்டுக்கு பணம் வராது. ஏன் அப்படின்னா அது கேதுடன் பகுதி, சில கால்குலேஷன் இருக்குது அந்த இடத்துக்கு. அப்போ 2 துருவங்களும் சந்திக்கிற இடம் பார்த்திங்கன்னா கேதோட ஆதிக்கம். அப்போது அந்த இடத்துல நீங்கள் பூஜை அறை வச்சிங்கன்னா தீபம் பெருத்துவீங்க. ஸோ அது ஒரு காற்றுப்பகுதி. அந்த இடத்துல பூஜை அறை வச்சிங்கன்னா தெய்வ ஆற்றல் அதிகரிக்கும், ஆனால் பணம் அந்த வீட்டில் தங்காது. அப்போது எக்காரணத்தை கொண்டு இந்த தென்மேற்கு பகுதியில் பூஜை அறையை வைக்காதீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த வாயு மூலையில் சில கோளாறுகள் இருக்கும். வாயு மூலையில் சரியாக அந்த பாகம் சரியாக ஒரு வீட்லேயும் சரியாக அமைக்கிறதில்ல. யார் வீட்டில் வாயு மூளை சரியாக அமைக்கலையோ அந்த வீட்டில் பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது. ஏன்னா வாங்கிறது ஏரியாங்கிற கிழக்கு பதியும் போங்கிறது வாயு மூளை. ஸோ அந்த இடம் சரியில்லைன்னு வச்சுங்களேன், நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலோ பணம் வீட்டுக்கு திரும்பி வராது. இப்படி தான் ஒரு கிளைண்ட் வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போனேன். அவர் என்ன பண்ணிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வாயு மூலையில், அதாவது வடமேற்கு பகுதியில் கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. அப்போ நான் கேட்டேன், ஏங்க சார் பணத்தை கொடுத்து மாட்டிக்கிட்டீங்களா, பணம் திரும்பி வரலையா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க சார், எப்படி நீங்கள் இதை கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ஆமாங்க சார், அதாவது போங்குற ஏரியா, அதாவது வாயு மூலையில் போங்குற ஏரியாவை நீங்கள் சரியாக இல்லை, அப்போ நீங்கள் வெளியே பணத்தை கொடுத்தீங்கன்னா திரும்பி உங்கள் வீட்டுக்கு வராது. அப்போது ஒரு வீட்டில் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி எதுன்னு கேட்டிங்கன்னா வடக்கு பகுதி. அதாவது நம்மளோட கிழக்கு பகுதி பெண் பகுதி, வடக்கு பகுதி ஆண் பகுதி. அப்போது ஒரு வீட்டில் மெயின் வடகிழக்கு பகுதி சரியாக இருந்தால் மட்டும்தான் பணத்தை ஈர்க்க முடியும். அதேமாரி நிறைய இப்போ ட்ரேடிங் பண்ணுறாங்க, ரெண்டாவது பிட்காயின்ஸ் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் வடக்கு பகுதி சரியாக இருந்தால் தான் அதில் பணத்தை ஈட்டி சம்பாதிக்க முடியும். இல்லை என்றால் அதை பிளாக் பண்ணிட்டீங்க, சரியான முறையில் ஜன்னல் இல்லை அப்படின்னா அவங்க நீங்கள் எவ்வளோ தான் ட்ரேடிங் பண்ணாலும் பண விரைவு தான் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு கிளைண்ட்டு, அந்த கிளைண்ட் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, வடக்கு பகுதி அடைச்சிட்டார், சரிங்களா, கிழக்கு பகுதி ஓப்பன் விட்டார். அவர் என்ன பண்ணுறாரு, ட்ரேடிங் பண்ணிக்கிட்டே இருக்கு, ஆனால் பணத்தை மிச்சம் பண்ண முடியல. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வடக்கு பகுதி அடைச்சிட்டார். அப்போ வடக்கு பகுதி நீங்கள் ஓப்பன் விடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் வரும், ட்ரேடிங்கில் சம்பாதிக்க முடியும்னு சொன்னேன். கண்டிப்பாக அவர் சம்பாதிச்சு தான் இருக்கிறாரு. ஏன்னா வடக்கு பகுதி தான் பணம் ஈர்க்கும் பகுதி, சரிங்களா. அப்போது நீங்கள் வடக்கு பகுதி சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வர ஆரம்பிக்கும்.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஜன்னல் வச்சுருப்பாங்க. நிறையா ஜன்னல் வச்சா அந்த வீட்டு பெண்களுக்கு வந்து மன அழுத்தம் வர ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, இந்த சூரியனோட கதிர்வீச்சு வெளிச்சமானது நிறையா நம்ம வீட்டுகளுக்கு படுற மாதிரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக அந்த வீட்டில் வரக்கூடிய பெண்களுக்கு பாதி கொடுக்கும். ஏன்னா, பெண்ணை சுக்கிரனை குறிக்கக்கூடிய கிரகம், சூரியன்கிறது நெருப்பை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ சூரியன் சுக்கிரன் ரெண்டும் பகை கிரகம். அப்போ சூரியனுடைய வெப்பத்தை அதிகமாக நம்ம வீட்டில் வரும்பொழுது நிச்சயம் அந்த வீட்டில் வரக்கூடிய பெண்களுக்கு மனநிலை பாதிக்கப்படுத்தும். அப்போ அதிகப்படியான ஜன்னல் எப்பொழுதும் நம்ம வீட்டில் அதிகம் வைக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பணத்தை கொண்டு போய் வாய் மூலையில் வச்சிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் பணத்தை வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக அடுத்தவங்களுக்காக போயிட்டே இருக்கும், போகும் பகுதி. அப்போ பணத்தை அந்த வீட்டில் மிச்சம் பண்ணவே முடியாது. நீங்கள் வடமேற்கு பகுதியில் பணத்தை வையுங்க, நிச்சயம் உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, பூஜை அறை எங்கே சார் கரெக்டாக அமைக்கணும் அப்படின்னா, குருனுடைய மத்தியில் உங்கள் வீட்டில் சரியாக கால்குலேஷன் பண்ணி குருவோட மத்திய எந்த பகுதி வருதோ அந்த இடத்துல நீங்கள் பூஜை அறை அமைச்சிங்கன்னா நிச்சயம் அந்த வீட்டில் செல்வ நிலை வாழ்வதற்கான சூழ்நிலை உருவாகும். தெய்வத்துடைய சக்திகள் அதிகரித்து கொண்டு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, இந்த சுற்றியும் காம்பவுண்டு கட்டுவாங்க. அப்போது இந்த காம்பவுண்டு கட்டையில் என்ன பண்ணால் அந்த கிழக்கு பகுதியில் தகரம் போட்டு அடைச்சிருப்பாங்க. நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன். அப்போ அந்த தகரம் போட்டு அடைச்சிங்கன்னா அந்த கதிர்வீச்சு சரியாக வரலினா அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்போ ஒரு பகுதி கரெக்டாக கிழக்கு பகுதி சரியாக அமைச்சா மட்டும்தான் அந்த வீட்டில் நிம்மதியாக வாழ முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி வாஸ்து கரெக்டாக அமைச்சு செல்வ நிலையில் வாழுங்க. நிச்சயம் உங்களோட ஆரோக்கியம் சந்தோஷம் கிடைக்கும். இதுவரைக்கும் பேச ஏற்படுத்திய அகத்திய ஜோதிட வித்யாலயா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் வாஸ்து பார்க்கணும் வேண்டுமென்றால் என்னுடைய செல் நம்பர் 98 657 57 189. இன்னொரு நம்பர் வந்து 95 85 42 22 04. இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு செய்து கொள்ள வேண்டும். நன்றி. ஐயா திருச்செங்கோடு செந்தில் ஐயா அவர்கள் வாஸ்து பற்றி மிக சிறப்பாக நமக்கு பல்வேறு கருத்துக்களை வழங்கியுள்ளார். அவருக்கு நிர்வாகத்தின் சார்பாக திருச்சியை சேர்ந்த விஜயலட்சுமி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள்.